அண்மை செய்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை எதுவும் நடத்தவில்லை என வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வீட்டில் சோதனை நடத்துவதாக கூறி தன்னை முடக்கி வைத்துள்ளதாக வருமான வரித்துறை மீது செல்வ பெருந்தகை புகார் தெரிவித்திருக்கிறார். செல்வ பெருந்தகை கூறியது போல அவரது வீடு உள்ளிட்ட எங்கும் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் தடுத்ததாக செல்வ பெருந்தகை கூறுவதும் உண்மையில்லை என வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். இது தொடர்பான விவரங்கள் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இவர் திருப்பரம்புதூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் இன்று குன்றத்தூர் பகுதியில் அவர் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் ட்விட்டர் தளத்தில் அவர் தனது பதிவை பதிவிட்டிருந்தார். அதுல தனது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாகவும் அதிலே தன்னை பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதிக்காமல் தொடர்ந்து முடக்கி வைத்திருப்பதாகவும் அந்த தொகுதியிலிருந்து வெளியில் செல்ல முடியாத அளவிற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற துணியில அவர் இந்த பதிவை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய வீடு சென்னை மற்றும் மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தபொழுது அங்கு சோதனை நடப்பதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை. ஆனால் வருமான வரித்துறை தரப்பில் அதை விசாரிக்கும் பொழுது அவருடைய வீட்டில் எந்த விதமான சோதனையும் நடத்தப்படவில்லை என்று வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல மணிமங்கலத்துல அவருடைய வீடு ஒரு குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அதே போன்று சென்னையில கீழ்ப்பாக்கம் பகுதியில் அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது. 2 வீடுகளிலுமே அங்கு சோதனை நடைபெறவில்லை. அதிகாரிகள் தரப்பில் கேட்கும் பொழுது எந்த விதமான சோதனையும் நடத்தவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகிறார்கள். அதே வேளையில் குன்றத்தூர் பகுதியில, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த செல்வ பெருந்தகை வருமான வரித்துறை சோதனை நடப்பதாகவும் இன்று ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அங்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் வருமான வரித்துறை தன்னை முடக்குவதாக அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய வீட்டில் பார்க்கும் பொழுது, மணிமங்கலத்திற்குரிய வீட்டில் பார்க்கும் பொழுது அதிகாரிகள் இருப்பதற்கான ஒரு எந்த விதமான அறிகுறியிலும் இல்லை. காவல்துறையினரும் அங்கு இல்லை. அதே வேளையில் அவர்கள் தரப்பில் கூறும்பொழுது இன்று காலையில சில அதிகாரிகள் வீட்டிற்குள் வராமல் வெளியில் நோட்டமிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அவர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தரப்புல கூறுகிறார்கள். இந்த தகவலைத்தான் அவர்களுடைய வீட்டுல சோதனை நடப்பதாக அவர்கள் தரப்பிலே இந்த தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதே வேளையில இவர் அந்த தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னை வீட்டு சிறையில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டு அதிலே பதிவிட்டிருந்தார். வெளியில் அனுமதிக்காமல் தனது வீட்டு சிறையில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டு அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் குன்றத்தூர் பகுதியில் தான் அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்.